ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஈஸி அண்ட் யம்மியான ஒயிட் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 200 கிராம்ஸ் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு. இது நீங்கள் இஞ்சி பூண்டு போடல அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க, ஸோ அது இருக்குது. இது கூட பெப்பர், சால்ட், கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை. இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் போடணும். பட் என்கிட்ட பட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கீயும் ஆட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். பட் கீ பட்டர் தான் வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டும் கொடுக்கும், அந்த ரிச்னஸும் கொடுக்கும். ஸோ இப்போ கீ வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி அதை வந்து இந்த இதில் சட்டியில் போட்டுக்கலாம். ஸோ இது கூட இப்போ நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் தவாவில் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக சால்ட்டும் ரெட் சில்லி பவுடரும் போட்டு மேரினேட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து ஜஸ்ட் இந்த பன்னீருக்கு கலர் தான் கொடுக்கும், பட் காரம் கொடுக்காது. ஸோ இதை போட்டுட்டு நல்லா பன்னீரை வந்துட்டு 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அது அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பன்னீர் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கறிக்கு நம்ம வந்துட்டு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு அந்த சட்டியில் ஆல்ரெடி கொஞ்சம் கீ இருக்குது. ஸோ அது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்துட்டு குக்கிங் ஆயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஆனியன், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். ஸோ நான் வந்துட்டு பூண்டு வந்துட்டு யூஸ்வலாக அரைக்கிறப்போ வந்து நான் தோலோடு தான் போடுவேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு லைட்டாக தட்டி மட்டும் போட்டிருக்கேன். இஞ்சியையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க. ஸோ கேஷ்யூஸ் தான் வந்து உங்களுக்கு கிரேவியில் அந்த ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல திக் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆனியன்ஸ்லாம் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துடலாம். ஸோ சைடில் வந்து நான் என் பையனை குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ நான் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போது திரும்பவும் வந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆயில் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் கீயும் வந்துட்டு அரவுண்ட் ஒரு 1/2 to 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போது இது கூட நம்ம வச்சுருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸோ இது நல்லா வந்து வறுபடணும். ஸோ நான் இது கூடயே வந்துட்டு மற்ற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க, இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 போட்டிருக்கேன். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு வாசனை வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா பேஸ்ட், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் வந்துட்டு இதில் நிறைய தண்ணி கலக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா, மிக்சியிலேயே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வலிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த கிரேவிக்கு வந்து நிறைய தண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிளாண்ட் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடணும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இதில் கேஷ்யூஸ் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது மசாலாஸ் எல்லாம் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட், பெப்பர் பவுடர் அண்ட் கரம் மசாலா. ஸோ இந்த ஹோல் மசாலாக்கே நமக்கு வந்து ஸ்பைஸ் தரப்போது இந்த பெப்பர் பவுடர் ஒன்று தான். ஸோ உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பெப்பரை வந்து கூடுதல் குறைச்சலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் கர்ட், ரொம்ப திக்காடும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமாக போட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 லெமனை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் கர்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும், ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால தான் கர்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை வந்து உள்ளே போட்டுடலாம். ஸோ பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டு இதை திரும்ப வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண வச்சுடுங்க. ஸோ தட் பன்னீர் வந்து நல்லா அந்த மாய்ஸ்சர்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நான் நிவினுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டின்னர். என்னென்னு நான் குவிக்காக சொல்லிடுறேன். ஸோ ஒரு சட்டியில் வந்துட்டு கீ போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் அண்ட் மில்க் போட்டுட்டு ரவா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் 2 பனானா போட்டு அதை மேஷ் பண்ணி அவரோட நைட் டின்னராக கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது. நைட் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நியூட்ரிஷியஸ். குழந்தைங்களுக்கு வெயிட் போடவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட மெயின் ரெசிபிக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஓரளவு தண்ணியை வந்துட்டு பன்னீர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம வந்துட்டு 1/4 கப், அதாவது 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு 1/4 கப் ஆஃப் க்ரீம் சேர்க்கணும். ஸோ எல்லாருக்கும் க்ரீம் அவைலபிளாக இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்துட்டு பால் சேர்த்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம். ஸோ பட் இப்போ நீங்கள் க்ரீம் சேர்க்குறீங்க அப்படின்னா உடனே கிண்டி விட்டுடணும். அப்படி இல்லைன்னா அது வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மலன்னு கொதிச்சு வருது இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறோம். கஸ்தூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை, காஞ்சி போன வெந்தயக்கீரை இலை. ஸோ இது வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து நிறையா சேர்ப்பாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நிறையா பன்னீர் டிஷ்ஷஸில் நம்ம வந்துட்டு சேர்ப்போம். ஸோ இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். பட் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், ஸ்மெல், டெக்ஸ்சர் அண்ட் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் வந்துட்டு நம்மளோட கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ சப்பாத்திக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். ஸோ இதை வச்சு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா எத்தனை சப்பாத்தி உள்ளே போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது, அந்தளவுக்கு யம்மியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.